கரெக்டாக வந்து ஒரு 1923 பார்த்தீங்கன்னா BMW நிறுவனம் வந்து அவங்களுடைய R32 மாடலில் வந்து ஷாஃப்ட் டிரைவ் வந்து கொண்டு வந்தாங்க. ஷாஃப்ட் டிரைவ் அப்படின்னா இப்போ டிரைவ் சிஸ்டம் அப்படின்னா ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற பவரை இன்னொரு இடத்துக்கு வந்து மாற்றணும். அந்த மாதிரி மாற்றுவதற்கு பைக்குகளில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் உற்பத்தி பண்ணக்கூடிய பவரை வந்து வெளியில் எடுத்து செயின் மூலமாக வந்து பின் சக்கரத்துக்கு வந்து கொடுக்குறோம். அதன் மூலமாக முன் சக்கரம் வந்து மூவ் ஆகுது. இப்போ இது வந்து செயின் டிரைவ்னு சொல்லுவாங்க. இப்போ ஷாஃப்ட் டிரைவ் அப்படின்னா லாரிலாம் வந்து ஷாஃப்ட் டிரைவ், அதாவது லாரிலலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற பவர் வந்து பின் சக்கரத்துக்கு வந்து ஒரு ஷாஃப்ட் மூலியமாக தான் வந்து ட்ராவல் ஆகும். இப்போ லாரியோட அடியில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஷாஃப்ட் ஒன்று ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஷாஃப்ட் டிரைவு. அந்த மாதிரி ஒரு டிரைவ் சிஸ்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா BMW நிறுவனம் வந்து 1923 வந்து கொண்டு வந்தாங்க. ஷாஃப்ட் டிரைவ் சிஸ்டம் இருக்க பைக்குகளில் வந்து இருக்கக்கூடிய பெரிய ஒரு நன்மை என்ன அப்படின்னா செயின் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இருக்காது. இப்போ நார்மலாக பைக் வச்சிருக்கணும், ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் வந்து நம்ம வந்து செயினை வந்து க்ளீன் பண்ணணும். அதிகமாக பயன்படுத்துகிறவங்க அடிக்கடி செயினை வந்து க்ளீன் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு வந்து நாய்ஸ் வர ஆரம்பிக்கும், மைலேஜ்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி 1923 கொண்டு வந்த BMW நிறுவனம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லூப்ரிகேஷனே இல்லாத ஒரு சூப்பரான செயினை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது வந்து என்டூரன்ஸ் செயின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் அப்படின்னா, இப்போ நார்மலாக செயின் லூப் வந்து செயினுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம், இல்லைனா கிரீஸ் அப்ளை பண்ணுவோம், ஆயில் வந்து அடிப்போம். அந்த மாதிரி எதுவுமே வந்து தேவை கிடையாது. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியலே புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. டெட்ரா ஹைட்ரல் அமார்ஃபஸ் கார்பன் அப்படிங்கிற புதிய ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா 2 நன்மை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஹார்னஸ் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா செயினில் வந்து எக்ஸ்ட்ரிங் வந்து வரும். எக்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது 2 செயின் ஜாயின் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரிங்கு, ரோலர்ஸு, பின்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து லூப்ரிகன்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து லூப்ரிகன்ட் அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ வந்து இந்த இனிமேல் வந்து இந்த செயின் லூப் அப்படிங்கிற விஷயமே வந்து இந்த செயினில் வந்து நம்ம அடிக்கணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. அதேமாதிரி வந்து செயினை வந்து அடிக்கடி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற அவசியமும் இருக்காது. இப்போ ஒரு முறை வந்து செயினை பைக்கை சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அடுத்த முறை சர்வீஸ் விட போகும்போது செயின் வந்து லூஸ் ஆகிடும். நம்ம கையால் செயினை ஆட்டி விட்டிங்கன்னா வேகமாக ஆட ஆரம்பிக்கும். அப்போ சர்வீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த செயினை வந்து டைட் பண்ணணும், அடிக்கடி வந்து நம்ம வந்து டைட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. லூப்ரிகேஷன் அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது. ஸோ இந்த ஒரு புதிய செயினை பார்த்தீங்க அப்படின்னா BMW நிறுவனம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முதல் கட்டமாக வந்து BMW நிறுவனத்தில் இருக்கக்கூடிய S1000RR மற்றும் S1000XR அப்படிங்கிற மாடலில் மட்டும் வந்து BMW நிறுவனம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு செயினை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பைக்குகளையும் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பயனுள்ள ஒன்றா இருக்கும். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.